நம்ம பார்த்துட்டோம் அனிமல்ஸில் ரீப்ரொடக்ஷன் 2 டைப்ஸ் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம இப்போ படித்தது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி மட்டும்தான் படித்தோம். ஸோ அதில் வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்டேஜ், ஃபர்டிலைசேஷன் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் 3 வகையாக பிரிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ இதில் அனிமல்ஸ் வந்து எப்படி வந்து ஓவிபேரஸ் அனிமல்ஸ் அண்ட் விவிபேரஸ் அனிமல்ஸ் பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஓவிபேரஸ் அனிமல்ஸ்னால் என்ன? அனிமல்ஸ் இன் விச் எம்ப்ரியோ டெவலப்ஸ் அவுட் சைட் த பாடி. எம்ப்ரியோன்னா என்ன பார்த்தோம்? அந்த எம்ப்ரியோக்குள்ளே நமக்கு வந்து தலை, கை, கால் எல்லாம் வந்து வளரும்னு சொன்னோம். இந்த எம்ப்ரியோலேருந்து நமக்கு வந்து தலை, கை, ஹார்ட்லேருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வளர்ந்து நம்ம முழுசாக ஒரு குழந்தையாக மாறும். அதே தான் பேர்ட்ஸும் சரி அனிமல்ஸ்லேயும் நடக்குது. ஸோ அப்போது எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகும்? உள்ளே இல்லாமல் வெளியில் வந்து டெவலப் ஆகுது. ஸோ பாடி விட்டு வெளியில் வந்து டெவலப் ஆகுதுன்னா எதெல்லாம்? அப்போ எதெல்லாம் முட்டை போடுதோ விச் லே எக்ஸ். ஸோ ஓவிபேரஸ் அனிமல்ஸ்னால் என்ன? அனிமல்ஸ் இன் விச் த எம்ப்ரியோ டெவலப்ஸ் அவுட் சைட் த பாடி. ஸோ வெளியில் வந்து அந்த எம்ப்ரியோக்குள்ளே இருந்து நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி அந்த முட்டையிலேருந்து உடச்சி வெளியில் வந்தால் அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஓவிபேரஸ்ன்னு சொல்லுவோம். So in case of birds, new ones are formed from eggs. The eggshell protects the embryo from outer environment and the embryo receives its nutrients from the egg yolk. ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் அந்த எக்குக்குள்ளே இருக்க கருவிலேருந்து நமக்கு என்ன செய்யும்? அந்த உள்ளே இருக்கிற அந்த குஞ்சுக்கு போகும். ஸோ அந்த மூலமாக போய் ஒவ்வொரு ஆர்கன்ஸாக டெவலப் ஆகி ஒரு புது உயிரினம் அதுலேருந்து உருவாகுது. For example, in butterfly, there are different developmental stages like egg, larva, pupa and adult. Each stage is different. The process in which a butterfly becomes an adult is called metamorphosis. So butterfly-ஐ பொறுத்த வரைக்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் வந்து முதல்ல முட்டை போடுது, அதுக்கப்புறம் அது எத்தனை ஸ்டேஜாக வந்து டெவலப் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் மெட்டோமார்ஃபோசிஸ். என்ன பேர் அதுக்கு? மெட்டாமார்ஃபோசிஸ். த ப்ராசஸ் இன் விச் அ பட்டர்ஃப்ளை பிகம்ஸ் அன் அடல்ட். ஸோ ஒரு நீண்ட ப்ராசஸ் மூலமாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து நல்ல ஒரு முதிர்ந்த பட்டர்ஃப்ளையாக, விங்ஸ் உள்ள பட்டர்ஃப்ளையாக மாறி பறக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் என்ன? மெட்டோமார்ஃபோசிஸ். த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் கேன் டேக் அ மந்த் டு இயர். ஸோ அது எத்தனை நாட்களில் முழு வளர்ச்சி அடையுது? எக்லேருந்து பார்த்தா சில இதில் சில மாதங்கள்லேருந்து சில வருஷங்கள் வரைக்கும் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளையை பொறுத்து. ஸோ இங்கே பார்க்கலாம் நம்ம பட்டர்ஃப்ளையோட ஸ்டேஜஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் எக், செகண்ட் ஸ்டேஜஸ் கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர்னா என்ன? லார்வா. திஸ் இஸ் கேட்டர்பில்லர் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து பியூப்பா. ஸோ இங்கே தான் வந்து அது கூடு மாதிரி கட்டிகிட்ருக்கும். அந்த கூட்டுக்குள்ளேயே அதை தன்னைத்தானே பின்னி கடைசியில் அடல்ட் பட்டர்ஃப்ளையாக இப்படி என்ன செய்யும்? விங்ஸோடு இருந்து அந்த கூட்டை கிழித்து அந்த வெளியில் வரும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளையில் how many stages are there? 4 stages. What are they? Egg, larval stage, pupal stage and adult butterfly stage. ஸோ லைஃப் சைக்கிள் ஆஃப் பட்டர்ஃப்ளை இது வந்து எல்லாருமே A4 ஷீட்டில் வரைஞ்சி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக். இன் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் அ பட்டர்ஃப்ளை லேஸ் எக் ஆன் அ லீஃப். ஸோ பட்டர்ஃப்ளை வந்து லீஃப் மேலேயும் போடும், சில வந்து லீஃபுக்கு அடியிலையும் என்ன செய்யும்? முட்டை போட்டிருக்கும். ஸோ தீஸ் எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ரவுண்ட். About 5 days after the eggs are laid, a tiny worm-like creature will hatch from the egg. ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த எக்ஸ். 5 டேஸ்க்கு அப்புறமா அது உடஞ்சி அதுக்குள்ளே இருந்து சின்னதாக புழு மாதிரி ஒன்று உருவாகும் ஒவ்வொரு முட்டையிலேருந்து உடச்சி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கேட்டர்பில்லர். அது வளர்ந்து அங்கே இருக்க லீவ்ஸையே நிறைய சாப்பிடும். ஓவராக அந்த லீவ்ஸும் ஃப்ளவர்ஸும் சாப்பிட்டு பெருசாக வளரும். பெரிய புழுக்கெல்லாம் என்ன செய்யுமா? வளருமா. ஆஸ் இட் க்ரோஸ் ஃபாஸ்ட் இட் ஷெட்ஸ் இட்ஸ் ஓல்ட் ஸ்கின் அண்ட் கெட்ஸ் நியூ ஸ்கின். ஸோ வளர வளர அதோட தோலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு பேர் என்ன? A caterpillar shedding its outer skin. அதோட தோல் உரிகிறதுக்கு பேர் மால்ட்டிங். மால்ட்டிங்னு பேர். நெக்ஸ்ட் பியூப்பா ஸ்டேஜ் கிரைசாலஸ். அதுக்கு இன்னொன்று பேர் கிரைசாலஸ்.
The third stage is the pupa. It is mostly brown or green. ஸோ இந்த மாதிரி பியூப்பா ஸ்டேஜ்னால் இது மாதிரி கூடு மாதிரி கட்டியிருக்கும். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ப்ரௌன் ஆர் க்ரீன் கலரில் இருக்கும். திஸ் இஸ் த ரெஸ்டிங் ஸ்டேஜ் அஸ் வெல் அஸ் த சேஞ்சிங் ஸ்டேஜ். இதுக்குள்ளே அது ரெஸ்ட் எடுக்கும், இல்லைன்னா தன்னை உருமாற்றிக்க செய்கிறதுக்கான ஸ்டேஜாக இது இருக்கும். ஸோ எந்த ஸ்டேஜில் இட் இஸ் ப்ரௌன் ஆர் க்ரீன் இன் கலர்னால் பியூப்பா ஸ்டேஜ். ஸோ த கேட்டர்பில்லர் டர்ன்ஸ் இன்டு எ பட்டர்ஃப்ளை. ஸோ கேட்டர்பில்லராக இருக்கிறது என்னவா மாறுது, பட்டர்ஃப்ளையாக இதுக்குள்ளே தான் மாறுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜஸ் அடல்ட் பட்டர்ஃப்ளை. இங்கே நல்ல முழு வளர்ச்சி அடைஞ்ச பட்டர்ஃப்ளையாக மாறு. இன் ஃபோர்த் ஸ்டேஜ் த பியூப்பா ஓப்பன்ஸ் அண்ட் த பட்டர்ஃப்ளை கம்ஸ். இந்த பியூப்பா அந்த கூட்டுக்குள்ளேருந்து இந்த பட்டர்ஃப்ளை என்ன செய்ய கிழிச்சு வெளியில் வருது. எ பட்டர்ஃப்ளை இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அண்ட் இமேகோ. என்ன அதுக்கு பேர், பட்டர்ஃப்ளைக்கு இன்னொன்று பேர் இமேகோ. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அடல்ட். Butterflies are very colorful. When the butterfly first comes out, it is very tired and so it rests. Then the butterfly will lay eggs and the life cycle will start all over again. ஸோ மறுபடியும் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அந்த பட்டர்ஃப்ளை மறுபடியும் முட்டை போட்டு அடுத்த ஒரு பட்டர்ஃப்ளையை உருவாக்கும். ஸோ இப்படி தான் ரீப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருந்து புது நியூ ஆர்கானிசம்ஸ் உருவாகிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஓவிபேரஸில் தான் படித்தோம் இல்லையா. பேர்ட்ஸ் வந்து லே எக்ஸ், அதே மாதிரி பட்டர்ஃப்ளையும் லே எக்ஸ். அதுக்கு பேர் 4 ஸ்டேஜஸில் இருக்குது. அதுக்கு என்ன பேர், மெட்டோமார்ஃபோசிஸ்ன்னு படித்தோம். இப்போ விவிபேரஸ் படிக்க போகிறோம். ஸோ விவிபேரஸ்னால் என்ன, அனிமல்ஸ் இன் விச் எம்ப்ரியோனா என்ன, இதுதான் சொன்னேன். எம்ப்ரியோ நிறைய செல்ஸாக டிவைட் ஆகி அதுலேருந்து ஆர்கன்ஸ் ஆகும். இந்த எம்ப்ரியோ எங்கே இருக்கும், when it is outside it is called oviparous. when it is inside the body, உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர், viviparous animals. These animals give birth to the young ones. The developing embryo gets its nutrients from the mother. ஸோ இங்கே அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து அதுக்கு எல்லாமே சாப்பாடு கிடைக்கும். ஹியூமன்ஸ் மனுஷங்க, கவுஸ், deer and dogs are example for viviparous. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வயிற்றுக்குள்ளே வளர்ந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருவாங்க. நம்மளும் அப்படி தான் வெளியில் வரும். 9 மாதம் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து அதுக்கப்புறம் 9ஆவது மாதத்துக்கு மேலே தான் நம்மளும் வெளியில் வரும். அது வரைக்கும் அம்மா சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன, ஓவிபேரஸ் அனிமல்ஸ் அண்ட் விவிபேரஸ் அனிமல்ஸ்னால் என்ன. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட். ஸோ எம்ப்ரியோ எங்கே டெவலப் ஆகும், அவுட் சைட் த பாடினா ஓவிபேரஸ். த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ takes place inside the animal. This is outside the animal means embryo develops outside the animal, it is called oviparous. When the embryo develops inside the animal, it is called viviparous. They produce the young ones by laying eggs. So இவங்க முட்டை போட்டு தான் அவங்களுடைய புது குஞ்சுகளை உருவாக்குவாங்க. இங்கே directly give birth to young ones. ஸோ உடனே அவங்க வந்து நல்லா டெவலப்டான ஒரு அனிமலாக வெளியில் வராங்க. இங்கே ஒரு முட்டையாக மட்டும்தான் இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நியூ ஆர்கானிசம்ஸ் உருவாகும். ஸோ எம்ப்ரியோ ரிசீவ்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த எக் யாக். ஸோ ஓவிபேரஸில் அவங்களுக்கு சத்து எங்கேருந்து கிடைக்கும்னா எக் யாக்லேருந்து தான் கிடைக்கும். இங்கே எம்ப்ரியோ ரிசீவ்ஸ் நியூட்ரியன்ஸ், அது வளர்கிறதுக்கு, அந்த உறுப்புகள் வளர்கிறதுக்கு நியூட்ரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சத்துக்கள் முக்கியம். அது அம்மா சாப்பிட்றது என்ன சாப்பிட்றதோ அது குழந்தைக்கு அப்படியே போய் டைரெக்டாக போய். ஸோ தே ரிசீவ் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் மதர், வேரஸ் இன் ஓவிபேரஸ் நியூட்ரியன்ஸ் வந்து எக் யாக்லேயே இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ஓவிபேரஸ் அனிமல்ஸ், எதெல்லாம் முட்டை போடுமோ அதெல்லாம் என்ன, அது ஓவிபேரஸ் அனிமல்ஸ். ஸோ எதெல்லாம், இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்ட்ஸ், fish, reptiles and birds. So insects, பூச்சிகள், மீன்கள், அப்புறம் reptiles, ஊர்வன, பல்லி, ஓணான், இதெல்லாமே இருக்கு இல்லையா. எதெல்லாம் ஊர்ந்து போகுமோ அதெல்லாமே முட்டை தான் போட. அண்ட் பேர்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் viviparous animals, cats, dogs, humans and lions. And here is an activity for you. So oviparous animals எதெல்லாம் you have to list out. And viviparous animals, so which lay eggs you have to write here and which gives birth to young ones.
ஸோ அது வந்து இங்கே எழுதணும். ஓகேங்களா? அது ரெண்டுத்தையும் எழுதுறீங்க. ஸோ நவ் லெட் அஸ் லேர்ன் அபவுட் asexual reproduction. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ நேச்சுரல் வேன்னு படித்தோம். இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கே வந்து அங்கே மேல் கேமெட்ஸும் இருப்பாங்க, ஃபீமேல் கேமெட்ஸும் இருப்பாங்க. ஆனால் இங்கே சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அப்போது ஒன்று மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். எதனா ஒன்று மூலமாக தான் இங்கே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே மேலே இருப்பாங்க, ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும். அது மூலமாக வந்து புது உயிரினம் உருவாகும். ஏன்னா இங்கே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒன்லி சிங்கிள் பேரண்ட், தட் கேன் பி a female or male. The type of reproduction in which only a single parent gets divided into two new offsprings. So அதுலேருந்து டிவைட் ஆகி வெட்டி ஒரு புது உயிரினம் உருவாகும். It's known as asexual reproduction. This type of reproduction takes place in microorganisms like hydra and amoeba. So amoeba, hydra இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து உருவாகுவாங்க. ஸோ அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட், ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஒன்று ஆர்கானிசம் உருவாகிறது. Asexual reproduction produces offsprings that are identical to the parents. ஸோ ஒரே மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்து எப்படி வந்து பேரண்ட் இருக்காங்களோ அதே மாதிரி தான் அதோடைய யங் ஒன்ஸும் இருக்கும். There are several ways by which animals reproduce asexually. ஸோ இங்கே எத்தனை மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் asexual reproductionல இருக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் fission. Next one is budding and fragmentation and spores. So these are the types of asexual reproduction. So first let us learn what is fission. Fission occurs in some invertebrates. Invertebrates na which don't have backbones. So எதுக்கு வந்து முதுகு தண்டுவடமே இல்லாததெல்லாம் invertebrates சொல்லுவோம். So multi-celled organisms. Fission எதில் வந்து நடக்கும்? Invertebrate organisms and multi-celled organisms. In this method, an organism splits itself into two parts. For example, flatworms, sea anemones and sea cucumbers divide into two halves and regenerate the other half in each of the resulting individuals. இங்கே நீங்கள் பிக்சரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ fission, sea anemone இதில் பார்த்து தெரியுதா? இது ஒரு ஃபுல் இதில் என்ன செய்யலாம், இது பாதி இதுவாச்சுன்னா இதே பேரண்ட் மாதிரியே இன்னொன்று வந்து உருவாகும். ஸோ அவங்கள தாங்களே டிவைட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு புது ஆர்கானிசம் இதுலேயே வந்து உருவாடும். ஸோ திஸ் இஸ் ஃபிஷன். ஸோ டிவைட் தெம்செல்ஸ், divide into half and regenerate the other half in each of resulting individuals. அதுலேருந்து புதுசு வந்து உருவாயிடும். ஒரு செடியை கட் பண்ணி புதுசாக வைக்கிற மாதிரியே தான் இதுவும் ஃபிஷன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து sea anemone, flatworms. Next, budding. So budding is a form of asexual reproduction that results from the outgrowth of a part of a body. ஸோ ஒரு உறுப்பில் இருந்து ஒரு பக்கத்தில் இருந்து அதே மாதிரி இன்னொன்று வருவாது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹைட்ரா. ஸோ இருக்கு பாரு. ஸோ இது வந்து ஒரு அதில் அதே மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி என்ன செய்யுது, சேம் ஹைட்ரா மாதிரியே நிறைய குட்டி குட்டியாக உருவாது. ஸோ இதுலேருந்து இது டிவைடு. இது எப்படி ஒரு செடியில் எப்படி மொட்டுக்கள் உருவாகுமோ அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் கால் பட்டிங். இதுலேருந்து இவங்க செப்ரேட் ஆகி போய் ஒரு நியூ ஆர்கானிசம்ஸாக உருவாகுவாங்க. 2 இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ், இதுலேருந்து ரெண்டு புது உயிரினங்கள் வந்து உருவாகுன்றாங்க. ஸோ ஹைட்ரா, கோரல்ஸ் இதெல்லாம் வந்து பட்டிங் முறையில் தான் வந்து உருவாகும். நெக்ஸ்ட், ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த breaking of an individual into parts followed by regeneration. So reproduction through fragmentation is observed in sponges and sea stars. So sea star இருக்க இதில் இருந்து என்ன செய்வாங்க, அவங்களே உடஞ்சி போகிறது. சப்போஸ் எதனா டேமேஜாக வருது,
இல்லை தானாக இயற்கையாகவே உடஞ்சி போகிறதோ ஆக்சிடென்டலாக எதனா வந்து உடஞ்சி போகிறதோ எப்படி உடஞ்சி போனாலும் அதுலேருந்து ஒரு நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகும். ஸோ that is called fragmentation, and for example it is starfish. So sea anemone means fission and hydranna budding, and starfish வந்து example for fragmentation நமக்கு வந்து தெரியும். So next spores. So 4 types asexual reproduction இருக்கு. First is fission, second one is budding, third one is fragmentation, and fourth one is spores. So some protozoans, bacteria, plants and fungi reproduce via spores. Spores are the structures naturally grown as a part of an organism's life cycle. They are separated from the organisms and dispersed through a medium such as air or water. So இவங்க ஏர் ஆர் வாட்டர் மூலமாக பரவி அதே மாதிரி ஒரு நியூ ஆர்கானிசம்ஸாக உருவாகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, புரோட்டோசோவா, and sometimes plants, some plants that disperse through water or air. காற்று மூலமாக பரவியோ இல்லை வாட்டர் மூலமாக பரவியோ அவங்க வந்து நியூ ஆர்கானிசம்ஸ் வந்து உருவாகுறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன, இது ஸ்போர்ஸ். ஸோ there are 4 types of asexual reproduction. Fission, next budding, fragmentation, spores. ஸோ இங்கே சிங்கிள் பேரண்ட் தான், நோ மேல் கேமெட்ஸ் ஆர் நோ ஃபீமேல் கேமெட்ஸ். மேலும் இல்லை, ஆணும் இல்லை, ஃபீமேல்னா என்ன, பெண்ணும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஒன்று தே டிவைட் இன்டு ஹாஃப், இல்லைன்னா உடஞ்சி போகிறதோ இல்லைன்னா கட் ஆகிறதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக ஒரு நியூ ஆர்கானிசம்ஸை வந்து உருவாக்குறாங்க. So this is what about reproduction. So 2 types of reproduction, sexual reproduction, asexual reproduction. So next frogs பற்றி பாருங்க. Amphibians or animals which have double life. So amphibiansனா என்ன, double life இருக்குமா, எங்கே இருக்கும்? So they live both in water and land. The early part of an amphibian life is spent in water. As they get older, they spend time on land. Amphibians like frog lay thousands and sometimes millions of small soft eggs in the water. So amphibiansனா என்ன, நீர்லேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும். So for example for amphibians or frogs, so ஃபஸ்ட்டு அவங்க வாட்டரில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் லேண்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க எக்கு வந்து எங்கே லே பண்ணுவாங்கன்னா வாட்டரில் தான் வந்து லே பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் amphibians. So that's all for today's. We'll meet in another video. Thank you.